மரியாவும் எலிசபெத்தும் தமது குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற விழா. ஜான் என்ற பெயரை குழந்தைக்கு இட வேண்டும் என்பதிலே இருவரும் ஒருமித்திருக்கிறார்கள். ஐயோ, இந்த பெயரிலே யாருமே இல்லையே, உங்கள் குடும்பத்தில் இல்லையே என்ற கேள்வி வருகிறது. அது அந்த கால வழக்கம். கடவுள் மூலமாக இந்த பெயர் திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த யோவான் என்ற அந்த பெயர் கடவுள் அருள்மிக்கவர் என்பது இயேசுவையும் சுட்டி காட்டுகிறது, அவருடைய தனித்துவத்தையும் சுட்டி காட்டுகிறது. பாரம்பரியமாக வருகிறதை விட கடவுளால் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட்டு இயேசுவின் வழியை ஆயத்தப்படுத்த அவர் தேர்ந்தெடுத்து கொள்ளப்படுகிறார். பெயரிலேயே அது தெரிவிக்கப்படுகிறது. இயேசுவிலே தொடர்பு படுத்தப்படுகிறார். இயேசுவோடு தொடர்பு படுத்தி மெசியாவினுடைய வருகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை அது திருமுழுக்கு யோவான் அவர். எனவே இயேசுவோடு தொடர்பு படுத்தப்படுகிற பொழுது நமக்கென்று ஒரு தனித்துவம் வந்துவிடும். ஆங்கிலத்திலே ஐடென்டிட்டி என்று சொல்லலாம். அது இயேசுவோடு இருக்கிற பொழுது கூடுதல் பெருமை, மதிப்பு, மகிழ்ச்சி. அந்த இயேசுவோடு இருந்தால்தான் வாழ்வு, இயேசுவோடு இருந்தால்தான் அதற்கு அர்த்தம், பொருள். நம்மை நாம் சோதித்தறிந்து கொள்வோம். நம் பெயர் மட்டுமல்ல, நாம் கழுத்தில் அணிந்திருக்கின்ற சிலுவை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கின்ற ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய முழுமையுமே இயேசுவோடு தொடர்பில் இருக்கிற பொழுது நமக்கும் உதவி, பிறருக்கும் அது முன்மாதிரி. இயேசுவின் பிறப்பிலே அந்த தொடர்பை உணர நாம் முயற்சி செய்வோம். இயேசுவின் பிறப்புக்கு தயாரிக்கிற பொழுது அந்த தொடர்பு நமக்கு வாழ்வு தரும். இறைவன் என்னென்னு வாழ்த்து பெறுவாராக.